செல்வ வளம் கிடைக்கணும், குபேர சம்பத்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றது தான் எல்லாருமே விரும்புவாங்க இல்லையா? ஸோ அந்த குபேர சம்பத்து கிடைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும், சிறப்பான ஒரு மந்திரமோ இல்லை வழிபாட்டு முறையோ மக்களுக்கு சொல்லுங்களேன். எழுதி அதை இப்படி உள்ள வச்சு இப்படி மடித்து அது வந்து குபேர நாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம செல்வத்தை அதிகரிக்கும், வீட்டில் வந்து செல்வம் சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக கொடுக்கிறது. ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். குபேரருடைய அனுகிரகம் வந்து நிறையா இருக்கிறத பார்க்க முடியும். நான் துபாய் போயிருந்தேன், வெளிநாடு போயிருக்கும்போது ஒரு வீட்டில் வந்து அவங்க வீட்டில் கூப்பிட்டுருந்தாங்க. அன்றைக்கி பிரதோஷம். அவங்க கேஷ் பாக்ஸ் வைக்கிற இடத்துலையும் மஞ்சளில் வந்து எழுதி வைக்க ஆரம்பித்தாங்க. பயங்கரமான பவர். மஞ்சள் பொடியில் வந்து சார் இதெல்லாம் நடக்குது, எப்படி இதெல்லாம் ஏற்பட்டுது அப்படின்னு ஒரு பெரிய ஆச்சரியம் அவர்களுக்குள்ளே இருந்துட்டு. இப்படி தான் மகேஷ் ஐயர் அஃபிஷியல் இந்த சேனலில் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். சார் வந்து இன்னைக்கு நமக்கு ஒரு அற்புதமான தகவல் சொல்கிறதுக்காக காத்துட்ருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கான டாபிக் வந்து குபேரரை பற்றின டாபிக். செல்வ வளம் கிடைக்கணும், குபேர சம்பத்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றது தான் எல்லாருமே விரும்புவாங்க இல்லையா? ஸோ அந்த குபேர சம்பத்து கிடைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும், சிறப்பான ஒரு மந்திரமோ இல்லை வழிபாட்டு முறையோ மக்களுக்கு சொல்லுங்களேன். நம்ம குபேரரை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு குபேரரை பற்றி பூஜை பண்ணுறது, நான் அதை பற்றி நம்ம சொல்லியிருக்கேன். குபேர பூஜை பண்ணுறதுனா உங்களுக்கு தெரியும். குபேர மந்திரத்தை வந்து சொல்லி குபேரருடைய படத்தை வச்சு விளக்கு ஏற்றி அந்த விளக்கில் வந்து நல்ல மகாலட்சுமியை வேண்டிட்டு குபேரருக்கு 121 காசு வச்சு அர்ச்சனை பண்ணக்கூடிய ஒரு முறைகள் நான் சொல்லியிருக்கேன். அதில் ஒரு காசை எடுத்து நம்மளுடைய வாலெட்லேயோ இல்லைன்னா நம்மளுடைய கேஷ் பாக்ஸ்லேயோ இல்லைன்னா நம்ம பர்ஸ்லேயோ வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது. இப்படி வெள்ளிக்கிழமை பண்ணுங்கன்னு அது ஒரு பலன்கள் சொல்லியிருக்கேன். ரெண்டாவது பலன்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் குபேர தீபம்னு சொல்லுவாங்க. இந்த குபேர தீபம்னா எப்படின்னா, கீழே ஒரு காசு வச்சு மேலே குத்து விளக்கு வச்சுருது, இது குபேர தீபம். அப்புறம் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு தட்டில் வந்து சில்லற காசு நிறையா வச்சு மேலே வாழையில இல்லைன்னா வெத்தலை வச்சு அதுக்கு மேலே ஒரு தீபத்தை ஏற்றுறது குபேர தீபம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா மஞ்சள் திரியில் மஞ்சளை தடவி அதில் வந்து விளக்கேற்றுறது ரொம்ப விசேஷம். அக்ஷதை இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அரிசியை வந்து நல்ல மஞ்சளில் கலக்கி அதை ஒரு தட்டில் வச்சு மேலே வந்து ஒரு வாழையிலையோ அப்படி இல்லைன்னா ஒரு வெத்தலையோ வச்சு 2 தீபம் ஏற்றுறது, அதுவும் குபேர தீபத்தை குறிக்கக்கூடியது. எப்பவுமே வடக்கு பார்த்து ஏற்றுறது கிழக்கு பார்த்து ஏற்றுறது ரொம்பவுமே விசேஷத்தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஈசான்ய மூலைக்கு முன்னாடி இருக்கிற மூலை குபேர மூலைன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து விளக்கேற்றுறதும், கன்னி மூலைன்னு சொல்லக்கூடிய சவுத் வெஸ்ட் அதாவது தென்மேற்கில் வந்து விளக்கேற்றுறதும் குபேரருக்கு ரொம்ப அம்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது ஈசான்ய மூலைன்னு சொல்லக்கூடிய வடகிழக்குக்கு அந்த கார்னருக்கு முன்னாடி இருக்கிறது குபேர மூலைன்னு சொல்லக்கூடிய இந்த இடமும், கன்னி மூலைன்னு சொல்லக்கூடிய இடங்கள்லையும் விளக்கேற்றுறது அது குபேரருக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது குபேரருடைய கோலம், எண் கோலம், அது நெட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நம்பர்ஸ் வந்து கோலம் போட்டு அதை வந்து பூஜை பண்ணுறது, அதை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடியது. குபேர கோலம்னு இருக்குது, அந்த குபேர கோலம் போட்டு வழிபாடு பண்ணுறது, கால் மிதிக்காத இடத்துல சுவாமி ரூமில் போட்டு ஏற்றுறது ரொம்ப விசேஷமானது. அதையும் பற்றி நம்ம பேசியிருக்கோம். இன்றைக்கி நம்ம பேசக்கூடியது ரொம்ப முக்கியமான விஷயம், குபேரர் நாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ஸ்ரீராம ஜெயம் எழுதுறீங்களோ அதே மாதிரி ஒரு பேப்பரில் அதில் வந்து குபேரருடைய ஓம் குபேராய நமக, ஓம் லக்ஷ்மி குபேராய நம, ஓம் லக்ஷ்மி குபேராய நமங்கிற மந்திரத்தை 108 முறை எழுதி அதை அழகாக மாலையாக, அதை எப்படின்னா வெத்தலைக்கு இந்த மாதிரி வெத்தலை எடுத்துட்டு அந்த எழுதினதுக்கப்புறம் அந்த வெத்தலையை வச்சுட்டு அந்த வெத்தலைக்கு உள்ளே அதை வச்சு அழகாக மடித்து அதுக்கப்புறம் அந்த இப்போ பாருங்கன்னா இந்த வெத்தலை இருக்குது, எழுதி அதை இப்படி உள்ளே வச்சு இப்படி மடித்து அழகாக மஞ்சள் நூலில் அதை கட்டி இல்லைன்னா பச்சை நூலில் கட்டி குபேரருக்கு மாலையாக சாத்தலாம். இந்த மாதிரி சாத்துறது ரொம்பவுமே விசேஷம். அது வந்து குபேர நாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம செல்வத்தை அதிகரிக்கும், வீட்டில் வந்து செல்வம் சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக கொடுக்கும். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், இது ரொம்பவுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. மஞ்சளில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓம் குபேராய நமக, சுவாமி ரூமில் மஞ்சளில் ஓம் குபேராய நமக அப்படிங்கிற நாமத்தை எழுதி வைக்கிறது. அது மஞ்சளில் எடுத்து ஓம் குபேராய நமக. நீங்கள் வந்து இப்போ எனக்கு கன்னடா தெரியும் அப்படின்னா கன்னடத்தில் எழுதிக்கலாம், எனக்கு வந்து தெலுங்கு அப்படின்னா நான் தெலுங்கில் பண்ணலாம், மலையாளம் தெரியும்னா மலையாளத்தில், தமிழ்னா தமிழில், இங்கிலீஷ்னால் இங்கிலீஷில். அது வந்து சுவாமி ரூமில் நீங்கள் சாமி இது இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி மஞ்சளில் எழுதுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும்.
குபேரருடைய அனுக்கிரகம் வந்து நிறையா இருக்கிறத பார்க்க முடியும். ஏன்னா மஞ்சளுக்கு வந்து மங்களகரம்னு சொல்லுவாங்க. இந்த மங்களகரமான விஷயத்துக்கு அவ்வளோ பலன்கள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி ஒரு தாம்பாளத்தில் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடியை போட்டு அந்த நடுவில் மட்டும் இப்படி வச்சுட்டு ரெண்டு தீபங்கள், 2 தீபத்தை ஏற்றுறது அவ்வளோ விசேஷம். குபேர நினச்சி ஏற்றுறது இதெல்லாம் குபேர சம்பத்தும் குபேர பலன்களும் குபேர சக்தியும் குபேர வந்து வீட்டில் செல்வ செழிப்பை ஏற்படுத்துறதுக்கு ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கறதுக்கு இருந்துட்டுருப்பார். நம்ம நினச்ச காரியத்தை சாதித்து கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தியை கொடுக்கக்கூடிய குபேர வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். இத்தனை நாள் நான் சொன்ன விஷயங்களுக்கும் இப்போ நான் சொன்ன விஷயத்துக்கும் அற்புதமான பலன்கள் இருக்குது. அந்த மஞ்சளில் வந்து எழுதுறதுக்கு உண்டான இதை வந்து நான் ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் துபாய் போயிருந்தேன். வெளிநாடு போயிருக்கும்போது ஒரு வீட்டில் வந்து அவங்க வீட்டில் கூப்பிட்டுருந்தாங்க. அன்றைக்கி பிரதோஷம். வீட்டில் கூப்பிடும்போது நான் போயிருந்தேன். போய் அவங்க வந்து பிரதோஷ வழிபாடெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்கிட்ட கேட்குறாங்க, சார் எல்லாமே எங்களுக்கு நல்லா இருக்குது சார், இங்கே எல்லோரும் என் சொந்தக்காரெலாம் பார்த்தா நாங்கள் துபாயில் இருக்கோம், ரொம்ப ஓஹோன்னு இருக்கோம், ஆஹான்னு இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். பட் எங்களுக்கு என்னென்னா வரக்கூடிய காசு செலவாயிட்டே இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு செட்டில் ஆக வேண்டாமா சார் லைஃப்பில் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் இந்த பரிகாரம் தான் அவங்களுக்கு சொல்லியிருந்தேன், மஞ்சளில் டெய்லி எழுதுங்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, டெய்லி மஞ்சளில் வந்து எழுதி வச்சாங்க. அவங்க கேஷ் பாக்ஸ் வைக்கிற இடத்துலையும் மஞ்சளில் வந்து எழுதி வைக்க ஆரம்பித்தாங்க. பயங்கரமான பவர். மஞ்சள் பொடியில் வந்து அழகாக எழுத ஆரம்பித்தாங்க. மஞ்சள் பொடியை கொஞ்சம் கொட்டிட்டாங்க, இப்படி கொஞ்சம் கொட்டிட்டு அந்த கொட்டினதுக்கு மேலே எழுத ஆரம்பித்தாங்க. அது எழுதி வைக்க ஆரம்பித்து அவங்க தொடர்ந்து அது எழுதி வைக்கிறது மட்டும் இல்லை, அதுக்கு ஒரு பூ வச்சு ஒரு தீபாராதனையும் காமிப்பாங்க, ஊதுபத்தி தீபாராதனையும் காமிப்பாங்க. இது ரெகுலராக அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா, அவங்க வீட்டில் ஃபஸ்ட்டு வந்து கல்யாணம் ஆச்சு, 2வது வந்து திருப்பி இன்னொரு கல்யாணம் ஆச்சு, 3வது குழந்தை பிறந்தது, 4வது வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிது, 5வது திருப்பி வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிது, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடச்சிது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வீடு, அந்த துபாயில் வந்து நல்ல வீடும் நல்ல சேவிங்ஸும் அவங்களுக்கு கிடச்சிது. இப்போ அந்த ப்ராஜெக்டில் ரொம்ப சூப்பராக இருந்துட்டுருக்காங்க. ஒவ்வொரு பிரதோஷமும் இவங்க ஒரு வீட்டில் போய் கலந்துப்பாங்க. ஆனால் இப்போ இவர்கள் அவர்கள் வீட்டிலே வச்சு நிறையா பேருக்கு அன்னதானம் பண்ணுறது. அதே மாதிரி இங்கே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோயிலில் கும்பாபிஷேகமாகி அந்த கோயிலில் ஒரு விக்கிரகம் வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருந்தது. கடைசியில் என்ன விக்கிரகம் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குபேர விக்கிரகம் வாங்கி கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், பெரிய சந்தோஷம். எப்படி சார் இதெல்லாம் நடக்குது, எப்படி இதெல்லாம் ஏற்பட்டுது அப்படின்னு ஒரு பெரிய ஆச்சரியம் அவர்களுக்குள்ளே இருந்துட்டுது. இப்படி தான் ஒரு மனிதனுடைய லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நாம் எதை கான்ஸ்டண்ட்டாக, எதை கரெக்டாகவும், எதை நம்ம பர்ஃபெக்டாகவும் நம்ம பண்ணுறோமோ அது நமக்கு ஒரு நல்ல பலன்களையும் நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல மாற்றத்தையும் கொடுக்கும். உங்கள் வீட்டில் குபேர சம்பத்தும் லக்ஷ்மி கடாட்சமும் நிறைந்து இருக்கிறதுக்கு நான் சொன்ன இந்த வழிபாட்டு முறைகள் உங்களுக்கு ஒரு பெரிய உதவிகரமாக இருக்கும். மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இருந்துருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ரொம்ப சிறப்பு சார். குபேரரை பற்றி நீங்கள் நிறைய பூஜைகள், நிறைய கோல முறைகள், அந்த எண் எழுத்து எல்லாம் சொன்னாலுமே இது ஒரு வித்தியாசமான தகவலாக இருந்தது. என்னென்னா, எல்லாருமே ஆஞ்சநேயருக்கு தான் அந்த ஸ்ரீராம ஜெயம் எழுதி அதை மாலையாக தொடுத்து ஆஞ்சநேயருக்கு போடுவாங்க. நீங்கள் ரொம்ப அருமையாக வெத்தலையில் குபேரருடைய அந்த திருநாமத்தை எழுதி போட சொல்லியிருக்கீங்க. நல்ல ஒரு அற்புதமான விஷயமா மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு சார். நன்றி.